பாரதி, இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதும்மா. பாவம், நம்ம ராஜேஷ்க்கும் அந்த மல்லிகாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். அதை நீதாம்மா நடத்தி வைக்கணும். உன்னை மருமகளாக என்னை பெத்த தாய் ஸ்தானத்துல வச்சு கைகூப்பி வேண்டிக்கிறேன் தாயி. ராஜேஷ் என் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டான். நான் உனக்கு பொண்டாட்டே வாழ்ந்துட்டேன். எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு. நாங்க 2 பேரும் ஆல்ரெடி புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துட்டோம். இந்த சண்டாளி என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? அவன் நெஞ்சில ராஜேஷ் பாலத்தின்னு பச்சை குத்திட்டு வந்திருக்காம்மா. பச்சை குத்திட்டு வந்திருக்கா. இந்த மாலத்தி இருக்கால, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கி இருக்கா. அவ பச்சைலாம் எதுவும் குத்தல, ஒரு மார்க்கர்ல பச்சை குத்தன மாதிரி எழுதி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. என்ன பாரதி, இத்தனை மணிக்கு தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி சந்தோஷ் தூக்கம் வரும்? உண்மையிலேயே ராஜேஷ் தப்பு பண்ணிருப்பானா? நீ என்ன நேரம் கிட்ட நேரத்தில் இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணிருப்பானா நீங்க நம்புறீங்களா? தப்பு பண்ணாம தான் தற்கொலை வரைக்கும் போனானா? இப்போ நீ ஏன் இதை யோசிச்சுட்டு இருக்கிற? ராஜேஷ் தப்பு பண்ற கேரக்டரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தப்பு பண்ணிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதில் உனக்கு என்ன டவுட்டு? லாஜிக்கே இல்லை. லாஜிக் இருக்கு சந்தோஷ். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டு? மாலத்திக்கிட்ட நான் பேசினப்போ திரும்ப திரும்ப நான் ஸ்டாப்பா எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே இருந்தா. சரி, அவ ஏதோ சொல்றா, விட அதை பற்றி நீயே யோசிக்கிற. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த மாலத்தி ஏன் கண்டினியூஸா அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லணும் சொல்லுங்க? அங்கதான் எனக்கு டவுட் கிரியேட் ஆச்சு. இது நெஞ்சில பச்சை குத்தன போய் மாதிரி இருக்கு. தெளிவா சொல்லு.
சந்தோஷ், போதையில மாலத்தியா மல்லிகாவான்னு தெரியாம இருக்கிறவன் தப்பு பண்ணிருப்பானா? நீங்க ராஜேஷ பார்க்க போனப்போ ராஜேஷ் என்ன சொன்னா? எனக்கு அவளுக்கு இந்த மாதிரி பல தடவை நடந்துருக்குன்னு சொன்னால சத்தியமா எனக்கு என்ன நடந்தது இல்லை, அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவள் பொய் சொல்கிறா அப்படி, நான் எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு அழுதான். இப்போ அதுக்கு என்ன? சந்தோஷ், நான் குழப்பமா இருக்கும் போதெல்லாம் இங்க வந்து உட்காருவேன். தெய்வமா இருந்து இவங்க தான் எனக்கு ஏதோ சொல்லுவாங்க. இப்பவும் அத்தை தான் எனக்குள்ள சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்காங்க. மாலதி திரும்ப திரும்ப சொன்னதுக்கு காரணம் இருக்கு. இது ஒரு வகையான சைக்காலஜி. நம்ம ஏதாவது பொய் சொல்லிட்டா எதிரிங்க நம்புறாங்களா இல்லையான்னு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி சந்தேகம் வந்துட்டா அவங்கள எப்படியாவது முழுசா நம்ப வைக்கணுமேனு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். பொய்ய நிஜமாக்க நினைச்சு தேவைக்கு மேல அழுத்தி அழுத்தி சொல்லுவோம். இப்பவும் அதுதான் மாலதியோட சைக்காலஜி. எனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு மாலதி நினைக்கிறான். சந்தோஷ், அன்னைக்கு நைட்டு எதுவும் நடக்கல. ராஜேஷ் தப்பு பண்ணல. தப்பு நடந்திருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதுதான் உண்மை. சரி, இது உன்னோட அசம்ஷன் வச்சுக்கலாம். இது எப்படி நம்ப முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்தோஷ். நான் சொல்றேன், தப்பு நடக்கல. அது என்னன்னா, ராஜேஷை எப்படியாவது மாலதிக்கிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும்னு தான் நீ யோசிச்சுட்டே இருக்க. அதனால் ராஜேஷ் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு உனக்கு தோணுது. ஆஸ் யூ செட், இதுவும் ஒரு வகையான சைக்காலஜி. சந்தோஷ் எப்பவும் அறிவு சொல்றத நம்பணும். ஆனா சில நேரம் மனசு சொல்றதையும் நம்பணும். இப்போ எனக்கு என்னோட உள் மனசு சொல்லுது, ராஜேஷ் எந்த தப்பும் பண்ணலன்னு. கண்டிப்பா தப்பு நடக்கல. ராஜேஷ் போதையில இருந்ததை யூஸ் பண்ணி மாலத்தை எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கான். அதுதான் உண்மை. நான் நம்புறேன் சந்தோஷ், ராஜேஷ் தப்பு பண்ணல, தப்பு பண்ணிருக்க மாட்டான். இல்லை, எனக்கு இப்போ அவன் 100% தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை, அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு டிசைட் பண்ண முடியல. ஆக்சுவலி ஐம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட். சந்தோஷ், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? எப்போ? இப்போ. மணி என்ன தெரியுமா? பாரு, தேவையில்லாமல் இந்த நேரத்தில் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பாவம். நாளைக்கு காலைல போகலாம். இல்லை சந்தோஷ், தள்ளி போடக்கூடாது, உடனே போகலாம். நான் சொல்கிறேன்ல சந்தோஷ். ஏதோ கார் சாக்கி எடுத்துட்டு வரேன். எனக்குள்ள இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். காரணம் இல்லாம ஏன் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரணும்? ராஜேஷ் தப்பு பண்ணிருக்க மாட்டான். அதை நிரூபிக்கணும். மாலதிக்கிட்ட இருந்து ராஜேஷை எப்படியாவது மீட்கணும். மல்லிகாக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கான சக்திய நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். பெல் அடிங்க.
தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா கதவை தரமா? பாரதி மாப்பிள்ள, என்ன இந்த நேரத்துல? என்ன பாருது? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சம்மந்தி எப்படி இருக்காரு? அப்பா பயப்படாதீங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தோம். சரி வாங்க, உள்ள வாங்க. மாமா மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. நான் சொன்னதில்ல, பாவம் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இருங்க அம்மா, அது ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அதுக்கு தான் வந்தோம். அம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது ராஜேஷ் எப்படி இருந்தான்? ஏங்கா எதுக்கு கேக்குறீங்க? காரணம் இருக்கு சரவணா. அம்மா நீ சொல்லு, ராஜேஷ் எப்படி இருந்தான்? மாலதி எப்படி இருந்தா? பரவாயில்லம்மா சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு ப்ளீஸ். மாலதி படுத்துட்டு இருந்தா, ராஜேஷ் அவன் மேல கைய போட்டு தூங்கிட்டு. அத்தை நீங்கள் பார்க்கும்போது ராஜேஷ் இல்லை எப்படி இருந்தான்? நார்மலாக இருந்தானா? சாதாரணமாக தானே இருந்தான்? சாதாரணமாக தான் இருந்தார் மாப்பிள்ள. என்னக்கா உங்களுக்கு என்ன தெரியணும்? இப்படி நடுராத்திரில வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்கும். என்ன மாப்பிள்ள, எதா இருந்தாலும் சங்கடப்படாம சொல்லுங்க. இல்லை அதுக்கு இல்லை, அது அன்னைக்கு ராஜேஷ் போதையில இருந்திருக்கான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. மாலதி அவன்கிட்ட போன்ல பேசினதும் அவன் கால் டாக்ஸில வந்ததும் அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கான். ஆனா மல்லிகா தான் கதவை திறந்த மாதிரி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னான். இல்லை இல்லை இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்காது. பட் எனக்கு ராஜேஷ் பற்றி நல்லா தெரியும் மாமா. அவன் என் தம்பின்றதுக்காக நான் அவனை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவன் போய் பேச மாட்டான் மாமா. எந்த காரணத்துக்கும் அவன் போய் மட்டும் பேச மாட்டான். அவன் தப்பு பண்ணியிருந்தானா நான் தப்பு பண்ணு ஓப்பனாக ஒத்துக்கிற பையன். அப்போ லாஜிக்கலி ஸ்பீக்கிங், அப்போ மாலதி சொல்கிற மாதிரி ஒரு வேளை தப்பு நடந்துருந்ததுன்னா இவன் வந்து குடி போதையில் இருந்திருக்கான் இல்லைங்களா? சுயநிலவே இல்லை. அப்போ அடுத்த நாள் காலையில் நீங்களாம் வரும்போது அவன் எப்படி நார்மலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அது எவ்வளோ போட்டு இட்ஸ் வெரி எம்பாரசிங். சரி நான் ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாகவே வரேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ட்ரெஸ்ஸு மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னு அது எப்படி மாமா? இல்லை இப்போ நீங்கள் காலையில் வந்து பார்க்கும்போது மெயின் டோர், ரூம் டோர் எல்லாம் திறந்தானே இருந்துச்சு? ஆமா மாப்பிள்ள, கதவெல்லாம் திறந்து தான் இருந்தது. அப்பா அப்படி ஏதாவது நடந்திருந்தா மாலதியோட ரூம் கதவும் வீட்டு கதவும் எப்படி திறந்திருந்திருக்கும்? ராஜேஷ் மட்டும்தானே போதையில இருந்தான்.
மாலதி போதையில் இல்லையே. சரவணா, நீ உள்ள வந்தல்ல, அப்போ நீ என்ன பார்த்த அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண. சரவணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, நான் பார்க்கும்போது கட்டில்ல மாலத்தியை கட்டி பிடிச்சி கொஞ்சின மாதிரி இருந்தது. அதை நான் பார்த்ததும் கோவப்பட்டு சத்தம் போட்டு அடிச்சிட்டேன். சரவணா, நல்லா யோசிச்சு பாரு. நீங்க வந்து சத்தம் போட்டு கத்துனதுக்கு அப்புறமும் ராஜேஷ் எப்படிடா மாலத்தியை கட்டுப்பிடிக்க முடியும்? விடிஞ்சு எந்திரிச்சதோ நம்ம மாலத்தி கூட இருக்கோன்னு தெரிஞ்சிருக்கோம். பயந்திருப்பான். பயத்துல ராஜேஷ் ஏதோ கத்தி வெளியே வந்து நடந்ததை உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். எதுவும் சொல்ல விடாம மாலதி ராஜேஷை தடுத்திருப்பான். ராஜேஷ் சண்டை போட்டிருப்பான். மாலதி அவனை வெளியில போக விடாம தடுத்திருப்பான். ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். நீ பார்க்கும்போது 2 பேரும் கட்டுப்பிடிச்சு படுத்த மாதிரி இருந்திருக்கும். அதுதான் உண்மை. பாரதி, நீ என்ன சொல்ல வர்ற? ஏதோ குழப்பமா இருக்கே. சொல்றேன்பா. சரவணா, வெளியே வந்து மாலதி என்ன சொன்னா? ராஜேஷை அடிக்க விடாம தடுத்தா. ராஜேஷ் என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணான். நான் தான் கேட்குற நிலைமையில இல்லை. நல்லா அடிச்சிட்டேன். ரத்தம்லாம் வேற வந்துச்சு. சாரிக்கா, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். சாரி மாமா. ஐயோ, அதெல்லாம் விடுப்பா, அது பிரச்சனை கிடையாது. அப்போது மாலதி வந்து பர்டிகுலராக எம்ஃபசைஸ் பண்ணி உங்ககிட்ட இதை சொல்லணும், உங்ககிட்ட இதை கன்வே பண்ணணுன்ற மாதிரி இதை சொன்னாலா? இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னு புரியுது இல்லை? சொல்றல, அவரு நானும் மனசால மட்டும் இல்ல, உடம்பாளி ஒன்னாயி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க புருஷன் பொண்டாட்டியா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அது வரைக்கும் என்னை அடிக்க விடாம தடுத்தவ ராமண்ணா மலரக்கா வந்ததும் எல்லாருக்கும் கேட்கும்படியா எனக்கும் ராஜேஷ்க்கும் பல நாளாக தொடர்பு இருக்கு. அது மனசால மட்டும் இல்லை, உடம்பாலையும் நாங்கள் ஒன்றாயிட்டோம்னா. இதை நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலை, ஆனால் இப்போ தெரியுதான்னு கேட்டா. எல்லாம் பொம்மலாட்டம்.